வணக்கம். 2 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் அதிமுக ஒருங்கிணைப்புக்கு தயார் என ஓ பன்னீர்செல்வம் விளக்கம். அதிமுக ஒன்றிணைந்தால் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதே நல்லது என்றும் கருத்து. துரோகிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அதிமுகவை அசைத்து பார்க்க முடியாது. என்னை சோதிக்காதீர்கள் என செங்கோட்டையன் பேசியிருந்த நிலையில் வீடியோ வெளியிட்டுள்ள RB உதயகுமார். எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள், துரோகிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்க முடியாது. சென்னை அடையாறு மேம்பாலம் அருகே மெட்ரோ சுரங்க பணிகள் நிறைவு. நேரில் ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசனை சந்தித்து பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மரியாதை நிமித்தமாக நடைபெற்ற சந்திப்பு என உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை மாநிலங்களவையில் தாக்கல். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. அண்ணா அறிவாலயத்தை தொடக்கூட முடியாது. அண்ணாமலைக்கு அமைச்சர் சேகர் பாபு கண்டனம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆலயமாக கருதப்படுகின்ற அறிவாலயத்தில் தொட்டு கூட பார்க்க முடியாத அவர் எப்படி செங்கற்களை பிடுங்க முடியும்? சென்னை வடக்கு போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மகேஷ்குமார் சஸ்பெண்ட். பெண் காவலருக்கு பாலியல் தொந்தரவு அளித்த புகாரில் உள்துறை செயலாளர் நடவடிக்கை. அரசு போக்குவரத்து ஊழியர்களின் ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை தொடக்கம். குரும்பேட்டையில் அமைச்சர் சிவசங்கர் முன்னிலையில் நடக்கும் பேச்சில் தொழிற்சங்கங்கள் பங்கேற்பு. அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடி அதிபர் டிரம்பை சந்திக்கிறார். இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 மணிக்கு சந்திப்பு. மானாமதுரை அருகே பைக் ஓட்டியதால் தாழ்த்தப்பட்ட சமூக இளைஞரின் கையை வெட்டியதாக புகார். ஆதிக்க சாதியைச் சேர்ந்த 3 பேரை கைது செய்து விசாரணை. அரசு பேருந்து பெண் நடத்துனர் தேர்வுக்கான குறைந்தபட்ச உயரம் 10 சென்டிமீட்டர் குறைப்பு. இனி 150 சென்டிமீட்டர் இருந்தாலும் நடத்துனராகலாம் என அரசாணை. சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி இடையே 25 மின்சார ரயில் ரத்தால் தவித்த பயணிகள். மாலை 3 மணி வரை சிறப்பு ரயில்கள் மட்டும் இயக்கம். தென்காசி அருகே எரிந்த நிலையில் பெண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட வழக்கில் திருப்பம். மனைவியை கொன்று 2 நாட்கள் உடலுடன் சுற்றித் திரிந்த பெண் எரித்ததாக கணவர் கைது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே வீடு புகுந்து கத்தியால் தாக்குதல். கணவன் மனைவியை மிரட்டி 20 சவரன் நகைகளை திருடிச் சென்ற கொள்ளையர்கள். அமெரிக்காவில் கடலில் விழுந்த கடற்படை விமானம். விமானி பத்திரமாக மீட்பு. IPL-இல் விளையாடும் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியின் கேப்டனாக ரஜத் படிதார் அறிவிப்பு. அணி நிர்வாகம் தகவல் வெளியீடு. ஸ்லோ மோஷன் ஷாட் இல்லாமல் ரஜினி கிடையாது. இயக்குனர் ராம்கோபால் வர்மா பேச்சால் சர்ச்சை. தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் அதிகம். ஒரு சவரன் 63,840 விற்பனை. எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி ஆகியோர் தனக்கு ஜூனியர் என செங்கோட்டையன் கூறியதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார்.
ஒரு நண்பர் என்னிடத்தில் சொன்னார், சமீபத்திலே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தன் நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும், வேலுமணியாக இருந்தாலும், தங்கமணியாக இருந்தாலும் எல்லோருமே எனக்கு ஜூனியர்கள் தான் என்று சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. அதிலிருந்து அவர் எந்த அளவுக்கு ஆதங்கத்தோடு அங்கே இருக்கிறார் என்பதையும், அதே போல அங்கே இருக்கக்கூடிய சீனியர்கள் எந்த ஆதங்கத்தோடு இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த கட்சி கலகலத்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் ஈரோடு கிழக்கு தேர்தலிலே முதல் முறையாக இரட்டை இலைக்கே வாக்களித்து வந்தவர்கள் முதல் முறையாக உதயசூரியனுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதையும் அன்றைக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம். இவற்றுக்கெல்லாம் வலிமை சேர்க்கின்ற வண்ணம் இன்றைக்குமே நாங்கள் கருத்து கணிப்பில் அவ்வளவு நம்புவது கிடையாது என்று சொன்னாலும் கூட அதற்கும் ஒரு வலிமை உண்டு என்ற எண்ணத்திலே அதையும் ஒரு காரணியாக பார்க்க வேண்டும். சமீபத்திலே இந்தியா டுடே பத்திரிகையும் சி ஓட்டர்ஸ் இணைந்து மூட் ஆஃப் த நேஷன் என்கின்ற ஒரு கருத்து கணிப்பை நடத்தியது. அந்த கருத்து கணிப்பிலே தமிழ்நாட்டிலே 39 தொகுதிகளிலும் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தான் வெல்லும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 47% ஓட்டுகளை வாங்கியிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 52% வாக்குகளை பெறும். அதை போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 23% பெற்றிருந்தது 20% குறையும் என்று ஒரு கருத்து கணிப்பும் மற்றவை எல்லாவற்றையும் சேர்த்து, அதாவது எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் சேராட்டி சேர்த்து கணக்கெடுத்து ஒரு என்டிஏ என்று போட்டு ஒரு 21% சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் இங்கே நாங்கள் இன்றைக்கு சொல்ல அதையும் விரும்புகின்றோம். வழக்கொன்றில் சாட்சியம் அளிப்பதற்காக உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கும் இளையராஜா தரப்பிலிருந்து விளக்கங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அதில் இளையராஜா தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கங்கள் குறித்து செய்தியாளர் மதனிடம் கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம். மதன், இந்த வழக்கில் இளையராஜா தரப்பிலிருந்து என்னென்ன விளக்கங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு? கண்டிப்பாக, அதாவது மியூசிக் மாஸ்டர் என்ற ஒரு இசை நிறுவனம் தான் கடந்த 2010ஆம் ஆண்டு இந்த ஒரு வழக்கை தொடர்ந்தது. அதாவது தேவர் மகன், பாண்டியன், குணா உள்ளிட்ட 109 படங்களின் இசை வெளியீட்டு உரிமையை இந்த ஒரு நிறுவனம் பெற்றிருந்தது. ஆனால் தங்களுடைய அனுமதி இல்லாமல் இந்த படங்களுடைய பாடல்கள் தற்போது யூடியூப் மற்றும் சமூக வலைத்தில் பயன்படுத்தப்படுகிறது. எனவே அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றுதான் இந்த ஒரு வழக்கு தொடரப்பட்டது. கடந்த முறையே இந்த வழக்கை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த போது இந்த ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆடியோ ரிலீஸ் சம்பந்தமான ஒப்பந்தம் அட்டை போடப்பட்டது. யூடியூப் மற்றும் சமூக வலைத்தளம் தொடர்பாக எந்த ஒரு விஷயங்களும் குறிப்பிடப்படவில்லை என்று இளையராஜா தரப்பில் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் இன்று சாட்சியம் அளிப்பதற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வளாகத்தில் உள்ள அந்த மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு இன்று இளையராஜா ஆஜரானார். அப்போது அவரிடம் மூத்த வழக்கறிஞர் CR ராமன் பல்வேறு கேள்வி கேட்டார். அது குறுக்கு விசாரணை நடத்தினார். சாட்சி கொண்டில் ஏறி இளையராஜா அதற்கு பதிலளித்திருந்தார். அது குறிப்பாக பார்க்கும்போது திரையுலகில் பிரபலமாவதற்கு முன்பு நீங்கள் எங்கே இருந்தீர்கள் என்ற கேள்விக்கு அது தனக்கே தெரியாது என்று தெரிவித்தார். அதே போல சொந்த வீடு எப்போது வாங்கினீர் என்பதற்கும் தனக்கு ஞாபகம் இல்லை என்று பதிலளித்தார். சொந்தமாக ரெக்கார்டிங் ஸ்டுடியோ உள்ளதா என்று கேட்டதற்கு எனக்கு சொந்தமாக எந்த ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவும் இல்லை என்று இளையராஜா தற்போது அந்த விளக்கத்தை கொடுத்திருந்தார். அதே போல அவருடைய கடந்த கால வரலாறு குறித்து கேட்கும் போது 1968ஆம் ஆண்டு சென்னையில் பாரதி ராஜா அறையில் தனது சகோதரர் பாஸ்கர் தங்கியிருந்ததாகவும் அதன் பின்னர் தங்கலிமுறை சந்தித்து வாய்ப்பு கேட்டதாகவும் அதன் பிறகு தனக்கு சினிமா வாய்ப்பு வந்ததாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகு அதாவது ECR சாலையில் VGPRல் ரீசோர்ஸ் ஒன்று உள்ளது என்ற கேள்விக்கு அது வாங்கியது எனக்கு ஞாபகம் இல்லை என்று தெரிவித்தார். அப்போது இளையராஜா தரப்பில் ஆதரவான வழக்கறிஞர் அதுக்கு இது போன்ற தேவையில்லாத கேள்விகளை கேட்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இது போன்று 1 மணி நேரத்திற்கு மேலாக இது போன்ற சாட்சி கூண்டில் ஏறி நின்று இளையராஜா பல்வேறு கேள்விகள் பதிலளித்தார். குறிப்பாக அந்த தன்னுடைய பேர், புகழ் மற்றும் செல்லும் அனைத்தும் சினிமா மூலம் தனக்கு கிடைத்தது என்றும் இன்று தற்போது விளக்கத்தை கொடுத்தார். இதைத் தொடர்ந்து இந்த சாட்சி விசாரணை நிறைவடைந்து இந்த வழக்கு தற்போது மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மதன், இப்போ பாடல் உரிமை விவகாரம் தொடர்பாக அந்த காப்பிரைட்ஸ் இஷ்யூஸ்ல இப்போ இளையராஜா அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலம் அப்படிங்கிறது இந்த வழக்குக்கு எந்த வகையில ஒரு வலு சேர்ப்பதாக இருக்கும்? கண்டிப்பாக, அதாவது
அந்த ஒரு வாழ்த்து தான் இன்று இளையராஜா தரப்பில் எடுத்து வைக்கப்பட்டது. அதாவது இந்த 2 நிறுவனங்களுக்கு இடையேயான ஒரு காப்பிரைட் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கானது இது. அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட 109 அந்த படங்களுடைய பாடல்கள் வெளியீட்டு தொடர்பாக இந்த 2 நிறுவனங்களுக்கும் போடப்பட்ட ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் மீறப்பட்டிருந்தால் அது குறித்து மட்டுமே கேள்வி கேட்க வேண்டும். ஆனால் அவர் எப்போது சென்னைக்கு வந்தார், அவர் எப்போது வீடுகள் வாங்கினார், எவ்வளவு சொத்து மதிப்பு உள்ளது என்று தேவையில்லாத கேள்வி கேட்டதாக தான் இந்த ஒரு வழக்கில் இளையராஜா தரப்பிலிருந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இருந்த போதும் பல்வேறு கேள்விகள் அவரிடம் அந்த குறுக்கு விசாரணை போது கேட்கப்பட்டது. இந்த இளையராஜா தரப்பின் வாதத்தை முக்கிய வாதத்தை பார்க்கும்போது ஏற்கனவே போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் என்பது அந்த மியூசிக் மாஸ்டர் என்ற நிறுவனத்துடன் போடப்பட்ட ஒப்பந்தத்தை பார்க்கும்போது இந்த இசை வெளியீட்டு சம்பந்தமாக மட்டுமே அதில் கையெழுத்திடப்பட்டது. மேற்கொண்டு எந்த ஒரு வகையிலும் யூடியூபில் இந்த பாடல் வெளியிடக்கூடாது என்றோ இல்ல சமூக வலைத்தளத்தில் இந்த பாடல் வெளியிடக்கூடாது என்றோ அதற்கு இவர்கள் அனுமதி பெற வேண்டும் என்ற எந்த ஒரு ஒப்பந்தம் போடவில்லை. ஆனால் தேவையில்லாமல் இது போன்று தனக்கு எதிராக இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளதாம் இளையராஜா தரப்பிலிருந்து இன்று வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அதுக்காக தான் அவரிடம் இது போல தேவையில்லாத கேள்விகளுக்கு தான் தனக்கு ஞாபகம் இல்லை, அது மறந்துவிட்டது போன்ற பதிலையும் இன்று இளையராஜா தெரிவித்ததாக நமக்கு கூறப்படுகிறது. நன்றி மதன், இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக. இந்த வழக்கு தொடர்பாக வழக்கறிஞர் சரவணன் பேட்டியளித்திருக்கிறார், அதனை தற்போது பார்க்கலாம். அதாவது இந்த பாடல்கள், அவர் இயற்றிய பாடல்களுடைய காப்புரிமை அவரிடம்தான் இருக்கிறது. எந்த ப்ரொடியூசர்கிட்டையும் அவருடைய பாடல்களுடைய காப்புரிமையை அவர் கொடுக்கவில்லை. அதற்கு இவங்க எந்த விதமான ஒரு அக்ரிமெண்ட்டையும் தாக்கல் பண்ணல. ஸோ அதனால அந்த பாடல்களுடைய காப்புரிமை அவர்கிட்ட தான் இருக்கு. அவங்க டைரக்டர்ஸ் ஏதாவது பணம் கொடுத்திருந்தாலும் அதெல்லாம் லைசன்ஸ் ஃபீ, இந்த பாடலை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இவர்கிட்ட கொடுத்துருக்கக்கூடிய லைசன்ஸ் ஃபீ இப்படின்ற அடிப்படையில் தான் இந்த இது பண்ணியிருக்காங்க. இன்னொன்று முக்கியமாக என்ன அப்படின்னா, எந்த கருத்தை முன் வச்சிருக்காரு அப்படின்னா, 1997களில் அந்த டைமில் இன்டர்நெட் கிடையாது, யூடியூப் கிடையாது, எந்த விதமான 90களில் எந்த விதமான இதுவும் கிடையாது. அப்போ இந்த படத்தோட மியூசிக் எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க. அப்போ ஆடியோ கேசட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உரிமைகள்லாம் இல்லவே இல்லை. இல்லாத உரிமைகளை வச்சுக்கிட்டு இப்போ நாங்கள் அந்த படங்களை பாடல்களை இன்டர்நெட்டில் கொடுப்போம், அதில் கொடுப்போம், இசைஞானி அவர்கள் அதை பாடக்கூடாது, இல்லை அவர் இன்டர்நெட்டில் இந்த படங்கள் எல்லாம் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வழக்கு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வழக்குடைய விசாரணை தான் இப்போ போயிட்டு இருக்கு. பாடல்கள் உரிமை தொடர்பான வழக்கில் இளையராஜா தரப்பிலிருந்து தற்போது உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1.5 மணி நேரம் குறுக்கு விசாரணையில் அவர் தன்னுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்.